அதான் அது ஒரு தமிழ்நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதாவது வட இந்தியா தென்னிந்தியாவை ஆள வேண்டும் என்கிற ஒரு விதமான சூழ்ச்சியோடு அதை கொண்டு வந்தார்கள். தேர்தல் நேரத்தில் அவசர அவசரமாக நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். 2/3 பங்கு பெரும்பான்மை இருந்தால்தான் திருத்தங்கள் நிறைவேறும். அதில் இன்றைக்கு ஒரு ஒன்றிய அரசு அதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு சட்ட முன்வடிவத்தை கொண்டு வந்து தோல்வி அடைந்திருக்கிறது என்றால் இது அவர்களின் தோல்வி, ஜனநாயகத்தின் வெற்றி. இவ்வளவு அவசரமா அந்த சட்டத்தை கொண்டு வந்து காரணம் எப்போதும் அவர்கள் நாட்டுக்கு உதவாதவைகளை அவசரமாகத்தான் கொண்டு வருவார். ஏனென்றால் அவசரமாக கொண்டு வந்தால் என்ன என்று விழித்து பார்ப்பதற்குள் அதை வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் தமிழ்நாடு விழித்து கொண்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் இதனை கையில் எடுத்து இதனை ஒரு பெரிய செய்தியாக ஆக்கி தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தை தமிழ்நாடு தொடங்கியது என்று சொன்னால் நாம் வெறும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இல்லை, நாட்டுக்காக நிற்பவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி உறுதி செய்யும். பெண்கள் இடஒதுக்கீடு வந்து மாதிரி திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எதுக்குது, அதே வந்து தோல்வி முதலில் மோடி சொல்லுவாங்க. எடப்பாடி கூட சொல்லி இருக்கிறார். அது ஒரு விதமான சூழ்ச்சி. இரண்டையும் பின்னி பிணைத்து நீ உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தால் பெண்களுக்கான சட்டத்தை தனியாக கொண்டு வந்திருக்க வேண்டும். அதையும் இதையும் கொண்டு வருவது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது வேறு அது வேறு. இது மறுவரையறை என்பது மக்கள் தொகை எண்ணிக்கையில் என்றால் குடும்ப கட்டுப்பாட்டை எந்த மாநிலம் எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தியதோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது என்பதுதான் இந்த சட்டம். எனவே அதோடு கொண்டு வந்து பெண்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு விதமான புத்திசாலித்தனம் என்று நினைத்தார்கள். அது முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு நாடு மெய்ப்பித்திருக்கிறார். திடீர்னு விஜய் ஆதரவு கொடுத்திருக்காங்க அந்த சுற்றுலா சட்டத்துக்கு. எதுக்கு மோடியுடைய சட்டத்தை எதிர்த்து இருக்கிறார்? அதாவது அவர் இந்த பக்கம் தலையும் அந்த பக்கம் வாலும் காட்டியாக வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் அவர் போட்டியிடுவது தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கூட எதிர்க்காமல் ஒரு கட்சி நின்றால் அது என்ன ஆகும் என்பதற்கு எடப்பாடியே எடுத்துக்காட்டு. எனவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று விஜய் கருதுகிறார். தமிழ்நாடு தீயவைகளை எதிர்க்கும் என்பது மட்டுமல்ல, தீயவர்களை சரியாக அடையாளமும் கண்டுகொள்ளும். ஒரு 5 தலைநகரங்களை கொண்டு வருவார். ஏன் ஒரு 50 தலைநகரம் கூட வைத்துக் கொள்ளலாம். அதாவது சீமான் பேசுவது எதுவும் நடைமுறைக்கு உதவாத செயல். நீங்கள் அவர் பேசுகிற அந்த செய்திகளை எல்லாம் பாருங்கள். நடைமுறைக்கு உதவாதவைகளை தொடர்ந்து பேசுவது விசை திருப்புவதற்காக. எனவே அவைகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் காதுகளில் விழவில்லை, விடாது. நன்றி.